பல குறைகள் என்று சொன்னான். முருகன் சிரித்தார். குறையில்லாதவன் கடவுள் இல்லை. குறைகளை எதிர்கொள்ளும் மனிதன்தான் கடவுளாக மாறுகிறான். அந்த வார்த்தைகள் காற்றில் ஒலித்தது. வானம் அதிர்ந்தது. முருகன் கைவிரித்து வானத்தை நோக்கிச் சொன்னார், இனி உன் பயணம் தொடங்கட்டும். அதே நேரத்தில் இருளில் ஒரு அசுரன் எழுந்தான். அவன் பெயர் மயக்கன். அவன் மனதை மயக்கும் அசுரன். அவன் மக்களிடம் பொய்யை உண்மை போல சொல்லுவான். மயக்கன், மனதை வெல்ல முடியாது. பயந்தான் உண்மையான அரசன். அவனின் குரல் மயக்கமானது. மக்கள் குழம்பினர். அவர்கள் தங்கள் நம்பிக்கையை இழந்தனர். முருகன் அந்த மாயையை கண்டு சிரித்தார். நீ மயக்கத்தை பரப்புகிறாய், ஆனால் என் ஒளி அந்த இருளை எரித்துவிடும். வானம் ஒளிமின்னியது. முருகன் தனது வேலை உயர்த்தினார். அந்த ஒளி மயக்கனின் மாயையை உடைத்தது. முருகனே, நான் மக்களின் உள்ளத்தையே பிடித்திருக்கிறேன். அதுதான் உன் தவறு மயக்கா. உள்ளம் என் வீடு. போர் தொடங்கியது. வெற்றிவேல் வானில் சுழன்று மின்னல் போல் விழுந்தது. அசுரன் மயக்கனின் உருவம் காற்றில் நொறுங்கியது. ஆனால் அவன் மறைந்து விடவில்லை. அவன் மக்களின் எண்ணங்களில் பதிந்திருந்தான். மயக்கனின் நிழல் ஒவ்வொரு மனதிலும் வாழ்ந்தது. பொருளாதார ஆசைகள், பெருமை, பொய் நம்பிக்கைகள், அவை எல்லாம் அவனுடைய ஆயுதங்கள். முருகன் ஆனந்தனை நோக்கிச் சொன்னார், உன் மனமே இப்போது உன் போர்க்களம். அங்கேயே அவனை வெல்ல வேண்டும். ஆனந்தன் தியானம் தொடங்கினான். அவன் கண்ணை மூடி மூச்சை நிதானமாக இழுத்தான். ஒளி அவன் நெஞ்சில் புகுந்தது. அவன் கடந்த தவறுகள் அனைத்தும் அவனது கண்முன்னே தோன்றின. அவன் அவற்றை மன்னித்தான். மன்னிப்பே மனிதனின் முதல் வெற்றி. அவன் தன்னை மன்னிக்கவில்லை என்றால் உலகமே அவனை மன்னிக்காது. அந்த வார்த்தைகள் ஆனந்தனின் உள்ளத்தை நன்கு அடைந்தது. அவன் எழுந்து நின்றான். இப்போது அவனுக்கு பயமில்லை. அவனது இதயம் ஒளியால் நிரம்பியது. மயக்கனின் நிழல்கள் மெதுவாக அழிந்தன. முருகன் அவனை ஒரு பழைய அறைக்கு கூட்டினார். அங்கு பழமையான நூல்கள், கல் தகடுகள், சித்தர்களின் பாடல்கள், அவற்றில் ஒன்றில் எழுதப்பட்டிருந்தது, வெற்றி என்பது போரின் முடிவல்ல, அது பக்தியின் தொடக்கம். முருகன் சொன்னார், ஞானம் என்பது நம்மை உயர்த்தும் காற்று. அது எடுத்து உணர்ந்தவனே சித்தனாகிறான். ஆனந்தன் கேட்டான், அப்போ நான் யார் ஐயா? முருகன் சிரித்தார், நீ நிஜமான போராளி, உன் மனதை வெல்லும் வீரன். போரின் நெருப்பு தணிந்தபின் நகரம் மீண்டும் உயிர் பெற்றது. மக்கள் அமைதியை மீண்டும் கண்டனர். மயக்கனின் நிழல்கள் விலகின. ஆனந்தன் இப்போது ஒரு புதிய மனிதன். அவன் கோயிலுக்கு ஒவ்வொரு காலை சென்றான். ஆனால் வழிபாட்டுக்காக அல்ல, உள்ளத்தை